ஹலோ வெல்கம். இனி எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா பிரகாம்பனம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜி5ல இருக்குது. ஸ்டார்டிங் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீட்டில் ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கும். அந்த ஃபேமிலியில் ஒரு ஆயா பார்த்தீங்கன்னா படையல் போடும் செத்தவங்களுக்கெல்லாம். ஆனால் அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. இந்த பாட்டி மட்டும் நம்புவாங்க செத்தவங்க வந்து சாப்பிடுவாங்கன்ட்டு. அதுக்கு அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருமே இது பண்ணுறதெல்லாம் பிடிக்காது. அம்மா பார்த்தீங்கன்னா அந்த பாட்டியை இழந்துருவாங்க. அந்த பாட்டியோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டியோட அஸ்தி வச்சுருப்பாங்க. அது பேரங்கிட்ட கொடுப்பாங்க. அந்த பேரை வந்துட்டு காலேஜில் படிச்சுன்னுக்குவான். தாத்தாக்கோசரம் இந்த அஸ்தி வந்துட்டு காசியில் கிடச்சிடுன்ட்டு சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு இந்த பேரை வந்துட்டு ஒத்துக்க மாட்டார். ஏன்னா அவர் காலேஜில் ரொம்ப பிஸியாக இருக்குவார், டைமே இல்லைன்ட்டு சொல்லுவார். அப்புறமா அந்த பையன்கிட்ட கொடுக்கும் போதே அந்த அஸ்தி கிடச்சாங்க இல்லையா அந்த படத்தோட கதையாக இருக்கும். இந்த படத்தில் காமெடி எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அப்புறமா ஹாரர் இருக்குது, அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா ஒரு ஓகே தான் சொல்லுவேன். ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா பர்ஃபாமன்ஸ் பார்த்திங்கன்னா சாகர் சூர்யா அவங்க நடிச்சிருக்கிறாங்க, கணபதி அவங்களும் நல்லா நடிச்சிக்கிறாங்க, மல்லிகா சுகுமாரன் இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. மெயினாக எனக்கு என்ன பிடிச்சிச்சுன்னா டெக்னிக்கல் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறமா பாட்டும் நல்லா தான் இருந்துச்சு. ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள். ஜி5ல இருக்குது, சொன்ன மாதிரியே போய் பாருங்கள். தேங்க்யூ.